Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் முதலிடை பருவத் தேர்வு 2024 மிகவும் முக்கியமான வினாக்கள். தட் மீன்ஸ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினாக தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழித்திறன் மேலே பயிற்சியில் இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சிங்களா அப்போ ஷூராக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கும் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீம் சார்பாக நாமளே உங்களுக்கும் உங்களுக்காக இதில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமாக 2 மதிப்பெண் வினாக்கள், அதாவது குறு வினாக்கள். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இது ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லும்போது நமக்கே தெரியும் கம்பேரிசன் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி மலையாபதி குண்டலகேசிகமாக. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை தவிர மற்ற இருக்கிற 3 எழுதினா போதும். உடுப்பதும் உண்பதும் காணின் இது இக்குறப்பில் இடம்பெற்ற அளபடை வகையை சுட்டி அந்த இலக்கணம் தருக அளபடை நல்ல. அதுக்கப்புறம் தற்கால உரையின சிலேடை அமைந்த இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வசன கவிதையெல்லாம் கண்டிப்பாக முதலிடை பருவத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தண்ணீர் குடி தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்தெழுத தொடரில் அமைக்க. பெற்றோருக்கு வேலையிலிருந்து திரும்பவும் தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொல்லி இதெல்லாம் ஓனா எழுதக்கூடிய கொஸ்டின் தான். மால் பொருளும் இலக்கண குறிப்பு தர இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள் எழுது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5th கொஸ்டின். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோமல் செல்வம் மட்டும் இன்றியமையாத ஒன்றா உங்களுடைய கருத்து. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓனா எழுதக்கூடிய கொஸ்டின் தான். எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசு என்பது எவ்வாறு அடுக்கு தொடராக மாற்றும். இந்த கொஸ்டின் இருக்குது புக் பேக்கில். வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தி நேரில் காண்பதற்கு ஆர்லாய் மொழிக்கு செல்க. இத்தொடரில் வலுவமீதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவதுன வளாநிலை வலுவமீதி கான்செப்ட் சொல்லணும். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கை மாற்றிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை கொண்ட. சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் புதியவர்களை பார்த்து. ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேட்ட கொஸ்டின் தான். இது திணைவெளி மீது. அதுக்கப்புறம் புக் இன்சைட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம கம்பேர்னா பெப்பர் குறிப்பு வரைக்கும் ரொம்ப முக்கியமான. இப்பாலஸ் பருவ காற்று குறிப்பு வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பாக்ஸில் இந்த 2 பெப்பரும் இப்பாலஸ் பருவ காட்டு ரெண்டுமே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நச்சுப்படாதன் செல்வி தொடர்கான பார்த்தீங்கன்னா பொருள் தருது. இது பார்த்தீங்கன்னா குரல் கம்பேர் பண்ணிங்கன்னா கொடுப்பதும் துய்ப்பதும் இக்குறள் அளபடை, அதாவது இன்னி செலபடியாக சொல்லி செலவு செயலி செலவையும் கம்பேர் பண்ணணும். தொழிற்பெயருக்கும் வினியாளின பெயருக்கும் உள்ள வேறுபாடு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்கின் செயலிருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அளபடை எத்தனை வடிவம் அவை? அளபடை 3 வகை தான். இன்னி செலபடை செயலி செலபடை அரசியல் அளபடை சொல்லி செலபடை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகைநிலைத்தொடர் எத்தனை வடிவம் அவை? அன்மொழி தொகை குறிப்பு வரைக்கும் ரொம்ப முக்கியமான. சிவப்பு சட்டை பேசினார் அது மாதிரி கம்பேரிசன் பண்ணி கொடுத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொகா நிலைத்தொடர் எத்தனை இருப்போம் அவை இது முக்கியமான. அதுக்கு குறிப்பு வரைக்கும் வளாநிலை வலுவமைதி. அதே மாதிரி வலுவமைதி வகைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திணை வலுவமைதி மரபுலமைதி. ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க. அடுத்தது சிறு வினாக்கள் 3 மதிப்பு வினாக்கள் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழெண்ணை வார்த்துவதற்கு காரணம் பாவலர் எழுதி சுட்டணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டு இதுபோல் இளம்பயிர் வகை இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அறிந்ததும் அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமக்கு அறிவுரை எமக்கு தேவையில்லை என எல்லாம் எமக்கு தெரியும். கூட்டில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயலாம் மாற்றி ரொம்ப முக்கியமானது. தமிழகனா தமிழையும் கடலையும் விரட்டரும். இப்போ இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சோலை பூங்காற்றும் மின்விசிறி காற்றும் பேசுவது போல் இது நிறைய டைம் பப்ளிக்கிலே கேட்டிருக்காங்க. தோட்டத்தில் மல்லிகை போய் பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளை தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தின் மணியை பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்களின் வகையில் குறிப்பிட்டுள்ளது. தொகைநிலை தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மழை நின்றவுடன் புலப்படும் காட்சி வர்ணத்தில் ரொம்ப முக்கியமானது. இரடி பொம்மல் பருகு இந்த கொஸ்டின் முக்கியமானது. பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர் எழுவாய் தொடர். இதுவும் கம்பேரிசன் பண்ணி கொடுத்தாங்க. கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எலும்பு மாமலை பெய்கையிலே கண்ணூருக்கு பாடினின் தாளாட்டை. இதிலையும் கம்பேர் பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் என்ன தொடர் எழுதுனா. முல்லை நிலத்துக்குரிய மருத நிலத்துக்கு கிடைக்கிற உணவுப் பொருட்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். புதியதொரு இரவில் தங்குவதற்கு மட்டும் திண்ணையும் அதில் தலைவைக்க திணையும் அமைத்தனர். இது கம்பேரிசன் பண்ணி எழுதணும். திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 14வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கூத்தன் ஆற்றுப்படத்தை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுது. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கூத்தராற்றுப்படை இன்னொரு பேர் தான் பார்த்தா மலைபடு கடாம் சொல்லும். பெருங்கவிசில் எழுதப்பட்ட மலைபடு கடம். மாளாத காதல் நோயாளன் போல என தொடரில் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துங்கள் என்பதை குறித்து சிந்தனைகளை முன்வைத்தல். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான. மனிதர்களையும் மூளை இதில் செயற்கை நுண்ணறிவுகளோட கம்பேரிசன் 17வது கொஸ்டின்.
18 நேற்றிரவு பெய்த மழையெல்லாம் தொட்டியை நிறைந்து வாழைத்தோப்பில் குட்டியுடன் நின்றிருந்த பசுமாடு கத்தியது. தந்தை எனவே லட்சுமி கூப்பிட்டுலாம் போய் பாரு என்ற. இது வந்து பார்த்தீங்கன்னா வலுமீறி கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி எழுதுறது தான். அதுக்கூட வேலோடு நின்றான் இடம் என்பது போல் கோலோடு நின்ற இரவு. இது வந்து பைண்டூர் அணி, இது ஊமி அணியாக சொல்லும். குரலில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் நிறைய இடம் பப்ளியில் கேட்டிருக்காங்க. அடுத்து 8 மதிப்பெண் வினாக்கள். மனோன்மணியின் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சொன்றி வருங்க. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்தின் தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கும் ஒரே குறிப்பில் இந்த கொஸ்டின் பண்ண முல்லைப்பாட்டுள்ள கார்கால செய்தி வருது. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக ஃபஸ்ட் மிட் தமிழ் இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆற்றுப்படுதல், உங்கள் இல்லத்திற்கு வந்த உடனே நீங்கள் செய்த விருந்தோம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்தனா. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்ததும் தேர்ந்தெடுக்கும் இதுவும் கம்பேரிசன் பண்ணி கொடுத்தனா. புயலின் அறிவிப்பை கேட்டும் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசை இது ஜெனரல். ஸோ இதில் கேட்டிருக்க சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கோட்டையில் சிலபஸ் கம்பேர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. அடுத்து வந்து துணைப்பாட பகுதி புயலிலே ஒரு துணி, அன்னமயா 2 படிச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக எழுதலாம். அதுக்கு அறிவியல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் அறிவியல் ஆசிரியர். இந்த 3மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மிட் டேர்முக்கு வந்து 4 யூனிட் சொல்கிறதுனால ஃபஸ்ட் 2 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். கடிதமும் கொடுத்துருக்கோம். மாநிலம் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என தலைப்பு கற்றுப்போட்டி வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தொழில் வாழ்த்து பண்ணது. அதுக்கப்புறம் உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாக இருந்ததை குறித்து உரிய சான்றிதழ் உணவு பாதுகாப்பு இருந்தது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. பள்ளி திடலுக்கு எடுத்த பணப்பை உரிமை ஒப்படைத்திருக்காங்க. அதற்கு பாராட்டப்பட்டது பற்றி வெளியூருக்கு ஒருவர் கடிதம் உங்கள் தெருவில் மின்விளக்கு பழுது. ஸோ இதில் கேட்டிருக்க சில கொஸ்டின் வந்து 4th யூனிட்டுக்கு அப்பாலும் இருக்கும். ஆனால் இருந்தால் அந்த 4 நீங்கள் கடிதமும் இந்த ஃபஸ்ட் மிட்டம்குள்ளே படிச்சுக்கங்க. அடுத்து நயம் பாராட்டுறது எதுகை, மோனை, இயல்பு, சந்தநயம், அணிநயம், பொருள் நயம், திரண்ட கருத்து மயம். ஸோ இதில் வந்து இதில் கொடுத்துருக்க பாடம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மலர்ந்தும் மலராதும் பாதி மலர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கண்டிப்பாக எதுகை, மோனை, இயல்பு கண்டிப்பாக எழுதக்கூடியதான் நயம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அதை நீங்கள் அந்த பர்டிகுலரான அந்த பேசி எதை பற்றி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறக்காமல் கடைசியில் வந்து மைய கருத்து போட்டு எழுதுங்க. அது தெருக்கூத்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா தெருக்கூத்து நமக்கு தெரியும் அழிஞ்சு நம்ம அழியும் நிலையில் உள்ள ஒரு கலை தான். ஆனால் அந்த காலத்தை மிகவும் போற்றி அமைக்கப்பட்ட ஒரு கலையாக இருந்தது. ஸோ தெருக்கூத்து தலைப்பு கொடுத்து தெருக்கூத்தை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறக்காமல் மைய கருத்து எழுதுங்க. அதான் நம்ம மாறல் சொல்கிறது. அதுக்கு கோல்டன் சொல் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 4 யூனிட் இருக்க டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கோம். இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பொதுக்கட்டுரை விண்வெளியும் கல்பனா சாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 8 மார்க் கொஸ்டின் பொதுக்கட்டில் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உரையாடல் கான்செப்ட், அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டினில் வந்து கருத்தை கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் தலைப்பில் சான்று ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மனங்கள்ந்த நிகழ்வு கதையாது. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள். இதில் இருக்க கலைச்சொற்களை மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுங்கள். பிலீப், நம்பிக்கை, பிலாசபர், ஈரலாறு, அதே மாதிரி பார்த்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கேபினெட், அமைச்சரவை, கல்ச்சுரல் வேல்யூஸும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வருங்க பேட்டன் ரைட்ஸ், காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், இரிகேஷன், டெரிட்டரி, அதுக்கப்புறம் டெர்மினாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல், கலைச்சொல். நெக்ஸ்ட் வந்து ஆசிட்ரைஸ் அழகியல் முருகன் சொல்கிறது. நெக்ஸ்ட் தொன்மன் சொல்ல எம்பளம் என்ற சின்னம், இன்டலெக்சுவல் அறிவாளர், தீசிஸ் ஆய்வோடு, சிம்பாலிசம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குறியீட்டியல், நேனோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ண ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், பயோ டெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் புறவுதா கதிர்கள், இன்ஃப்ராட் ரேஸ் அகச்சிப்பு. இந்த 3 ரேஸும் நல்லா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காட்சி கண்டு கவிஞர் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த காட்சி கண்டு கவிஞரை நீங்கள் அந்த ஒரு தலைப்பு கொடுத்து கவிதை எழுதுன இந்த பிக்சருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ 8 வரிகள் எழுதிட்டு அது கீழே மறக்காமல் வந்து மையக்கருத்து இந்த பர்டிகுலரான டாப்பிக்கில் வந்து நம்ம சொல்ல வரும் அது மைய கருத்தை மறக்காமல் எழுதுங்க. ஸோ ஆக்சிஜனோட இம்பார்ட்டன், மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொழி திருமலை பயிற்சிகள். ஸோ இதில் பழமொழிகள் இது எல்லாமே அந்தந்த யூனிட்னால கொடுத்துருங்க. நம்ம எல்லாம் தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். ஒரு பானை சொட்டுக்கு உப்பிட்டவர், விருந்தம் மருந்தும் அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி பழமொழி நிறைய இரு சொற்களை ஒரு தொழில் அமைத்தல், சிலை சீலை, தொடு தோடு, மடு மாடு, மலை மாலை வலை. ஸோ இதெல்லாம் 2 சொல்லு ஒரே சொல்ல அமைக்கிற மாதிரி எழுதுறது. இயற்கைன்னு சொல்லும் போது இயற்கை சொல்லும்போது செயற்கை பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன. ஸோ இயற்கை சேர்க்க தொடரை படித்து விடிய கண்டு நூலியன் பயன்படுத்தால் எனில் கல்வியின் பயன். ஸோ இதுக்கான கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எதுக்கு மேட்சபிளாக இருக்குன்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் சொல்லை கண்டுபிடித்து புதிர்வினர் முதல் 2 நீக்கினால் வாசனை தரும், நீக்காவிட்டால் வாசனை தரும். அதுக்கு பழமைக்கு எதிரானது எழுதுகோள். ஸோ இது எல்லாமே கம்பேரிசன் பண்ணி அதுக்கான புதிரை நம்ம வந்துன்னா நம்ம அதில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை மறைந்துள்ள தொகையில் அடையாளம் கண்டு தொடர் நிறுத்த இன்சொல் எழுக்கதிரி இதுக்கான காம்பேரிசன். அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொல்லாக்குது. தேன், விளக்கு, மலை,
வின் மணி விலங்கு சே மேகலை வான்புனா அப்போ பூ மணின்னு கம்பேர் ஏன்னா ரெண்டு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்கிற எல்லா கேட்டகரியுமே உங்களுக்காகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலரான கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கும் நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம் இந்த கொஸ்டின் பேப்பர் முழுக்க ஃபஸ்ட்டு 4 யூனிட்டை கம்பேர் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல். ஆனால் கண்டிப்பாக அதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் மார்க்காமல் படிங்க. ஷூராக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்குக்கும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மிட்டமுக்கும் நம்ம டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிட்டம் ரொம்ப முக்கியமான 1 மார்க் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி பொறுத்த வரைக்கும் எல்லா 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஸ்டில் நோ. தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஜூலை மந்த் கண்டிப்பாக நமக்கு மிட்டம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் மிட்டம் கொஸ்டின் பேப்பரும் அதே மாதிரி நம்ம சேனல் சார்பாக மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.